வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்திலே சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிஸி. தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட தேவனுடைய பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லி, அவருடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொறுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வருஷத்தினுடைய ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். எப்படி இருக்கிறோம், என்ன கால சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். வேதத்தில் 4ஆம் புத்தகத்தில் யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாய் அவனை துக்கத்தில் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாங்க. ஆனால் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவரே என் எல்லையை விசாலமாக்கும் என்று சொன்னபோது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய எல்லைகளை விசாலமாக்கினான். அவன் சகோதரனுக்குள்ளே அவன் கனப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றினான். ஆகவே இந்த நாளில் கூட இந்த வருஷத்தில் நமக்கு நன்மையே நடக்கலையே, இது வரைக்கும் எல்லாம் தீமையாக முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுவார். வருஷத்திட்டம் பண்ணினவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் உண்மையை பேசுகிறவர். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய எல்லைகளை இந்த வருஷத்தில் எப்படியாவது எனக்கு நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. ஆகவே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த வருஷத்தில் ஊக்கமாக நீங்கள் யாபேசை போல ஜெபம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். ஆமென். எங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையால் முடிசூட்டணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லா வாயிலும் திறந்து இயேசுவே ஆண்டவர் கர்த்தாவே சோதரிக்கிறோம். யாபேஸ் தன்னுடைய தாய் துக்கத்தில் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாங்க. ஆனால் யாபேஸனுடைய எல்லைகளை கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு விசாலமாக்கினது போல கர்த்தர் இந்த வருஷத்திலும் எங்களுடைய கண்ணீர்களை எங்களுடைய பாடுகளையும் கர்த்தர் தாமே மாற்றி வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.